சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா லலி லலி நானும் துளி துளி லலி லலி. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நம்ம சொந்தங்கள் வியூவர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், எந்த கஷ்டமும் வராமல் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா? என்னால் ரொம்ப நாளாக இப்போ வீடியோ போடாமல் விட்டுட்டேன். எல்லோரும் கேட்டீங்க, அதுக்கான பதிலும் சொல்லலை. நேரம் வரும்போது சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கான நேரமாக இப்போ நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி. இனி நான் கரெக்டாக வீடியோ போட்டுறேன். கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இனி கரெக்டாக நம்ம சேனலில் கரெக்டாக வீடியோ வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய உறவுகளை நான் நம்புகிறேன். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் இல்லை, கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாமே மாறி மாறி தான் வரும். எல்லாத்தையுமே நம்ம போராடி தான் வாழ வேண்டியது இருக்குது நம்ம வாழ்க்கையில். அதுலேயும் பொண்ணா பிறந்துட்டா எல்லா கஷ்டமும் வந்துடும்ல. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது பொருந்தும். எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கஷ்டம். குடும்பம் நல்லாயிருக்கும், ஏதோ வெளியிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரும், இல்லை ஹஸ்பண்ட் நல்லா இருப்பார், ஹஸ்பண்ட் ஃபேமிலி மூலியமாக ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் ஃபேமிலியிலேருந்து கஷ்டம் வரும். ஏதாவது எங்கிட்ட இருந்து நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த வாழ்க்கையை போராடி தான் வாழ வேண்டியது இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை, இருக்கட்டும். அது அந்த பிரச்சனை சரியாகி நமக்கு கிடைக்கும் போது அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும்ல. அந்த ஹாப்பினஸோட இனிமேல் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்லாம் வரும். கஷ்டம் வராமல் யாருக்குங்க இருக்கும்? எனக்கும் அதே மாதிரி தான். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு இது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை. சின்ன விஷயந்தான், சிம்பிளான விஷயந்தான். அது நமக்கு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் அந்த விஷயத்தை தள்ளி வச்சு நம்ம பார்க்கும்போது தான் அது அந்த பிரச்சனை சின்னதாக பெருசா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். நான் அப்படி தான் பார்த்தேன். அந்த பிரச்சனையை முதல்ல தள்ளி வைப்போம். தள்ளி வச்சுட்டு நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பிள்ளைங்க, நம்ம ஃபேமிலி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வாழுவோம். கரெக்டு தானே? எதுக்கு நம்ம கண்டதை போட்டு நம்ம ஃபேமிலியில் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காரா அதை மட்டும் தானே பார்க்கணும். என் ஹஸ்பண்ட் எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார். அதனாலேயே எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அது கண்டுக்கவே மாட்டேன். அது பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக அதை என்ன செய்வது, தள்ளி வச்சு பார்க்குறது. தள்ளி வச்சுட்டு நமக்கு நம்ம ஹஸ்பண்டே கூட இருக்காரு, நம்ம ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மா இவங்களே கூட இருக்காங்க. அப்புறம் நமக்கு எதுக்கு வேறு எந்த பிரச்சனையும், வெளியிலேருந்து வர பிரச்சனையெல்லாம் நம்ம எதுக்கு யோசிச்சு அதை போட்டு குழப்பிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே ஒதுக்கி வச்சுருவேன். ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கதையை எடுத்துக்கோங்களேன். நம்ம ராஜா இருக்கார், நம்ம கையில் இருக்காங்க. கையிலோடைய ஃபேமிலியிலேருந்து பிரச்சனை வந்தாலும், ராஜாவோட ஃபேமிலியிலேருந்து பிரச்சனை வந்தாலும், ராஜாவும் கையிலும் அதே லவ்வோட அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்களே, அது மாதிரி தான். அதுக்காக நான் லவ் மேரேஜ்லாம் இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் மேரேஜ் ஆஃப்டர் லவ் அப்படி தான் என் ஹஸ்பண்ட் என்னை லவ் பண்ணுறாரு, ரொம்ப லவ் பண்ணுறாரு, நானும் அவரை லவ் பண்ணுறேன். நிறைய கஷ்டங்கள் வரும் போகும், இல்லை பிறரால், அவங்க குடும்பத்தால், எங்கள் குடும்பத்தால் ஏதோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல, எல்லாமே ஓகே, எல்லாமே சரியாக போகும், நம்புவோம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அப்புறம் என்ன பண்ணுறது, இப்படி மனசை தேத்திட்டு போக வேண்டியதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணோம்ல, அதில் தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்து நம்ம கதை களத்தை வேறு மாதிரி கொண்டு போவோம்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு டைம் எப்போ செட் ஆகும், உங்களால் எப்போ பார்க்க முடியும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த டயத்துக்கு நான் வந்து போடுவேன், நான் வீடியோ போடுவேன். அதுக்காக தான் கேட்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமாங்க, அப்போ ஸ்டாப் பண்ணோம்ல, அதுதான் கண்டினியூ பண்ணியிருக்கோம். பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அடுத்தது தொடர்ந்து வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய். நம்ம வீடியோ பாருங்க. அட பாவி பையனுங்களா, இப்படி குடிச்சிட்டு பட்டையாய் கிடக்காங்கடே. குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு மொத்தமா வச்சு நம்மள செஞ்சிருவாங்க. எனக்கு என்ன கவலை, நீங்களா இருக்கும் போது நீங்க அண்ணனை பாத்துக்க மாட்டீங்க. நல்லா வருவடா, நல்லா வருவ. இருக்க பெண்களுக்கு எப்படி புடிச்சு போட்டு மட்டையா கிடக்குறாங்க. இவங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறதுல காலையில இனிமேல் இவங்க தொடவே கூடாது. சொன்னா மட்டும் அப்படி கேட்டுருவாங்க கிளுக்குன்னு. விடுமாமா, எப்பயாவது ஒருத்தர தானே அடிக்கிறாங்க, விடு. டேய், எப்பயாவது ஒரு தடவைன்னு இப்படி ஃபங்க்ஷன் கிடைச்சிட்டு இருந்தா என்ன தெரியாது உடம்பு. சரி விடு, இன்னைக்கு ஜாலியா இருக்காங்க, அடிச்சிட்டாங்க. இந்த வடை நீயும் அடித்தா எனக்காக வாங்கினா. இந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அழுப்பறையா. டேய் கத்தாதடா, குய்யால கத்திக்கிட்டு இருக்கான் பாரு. குப்பை பவனி அமித வாய் மூடிட்டுடா. டேய் மச்சான், பாருடா, உனக்காக நான் பாட்டு பாட எங்க பாடு எனக்கு வாழாத சொல்றாங்க. ஷுவாங்கடா, நான் பாட்டு பாடணும். நான் சொல்லு மொஷாங்க பாட்டு பாடணும். சரி நீ பாடு, உன் தலையெழுத்து யாரால மாற்ற முடியும்? என்னது இது? பாட்டு போட போறேன்டா. அதான் இப்படி பண்ணணும்டா. பாட்டு போனோம்னா ஃபுல்லாக பண்ணாதான் பாட்டு நல்லா வரும். வரும் நல்லா வரும். ஷூ, இந்த பாட்டு பாடு கேளுங்க. டேய், உனக்கு அதிகமாயிடுச்சு, பத்தாத. கீழே இருந்து எல்லாம் வந்துட போறாங்க. மாட்டிக்கூடா, அமைதியா இரு. என்ன நினைப்பாங்க எல்லாரும்? இதுக்காக தான் சொல்றேன், நான் கம்மியா பாடுறேன், சரியா? இதுக்காக தான் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கும் பாட்டு பாட தெரியும், நானும் பாடவா? அப்படி எத்துக்கிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கோங்க, கீழே உருண்டு விழுந்துருவோம். பார்த்துக்க, மரியாதை வாய் மூடிட்டு அமைதியா இருந்துரு. அமைதியாடா, கீழே இருந்தெல்லாம் வந்துடுவாங்க, சிங்கம் போயிடும். நானே மெதுவா பாடுறேன். யாரும் நான் பாட்டு பாடுறேன். இவங்க கூட எல்லாம் குப்பை கொண்டு வீட்டுதான் இருக்கு. இவங்க கூட இப்படி நீ எல்லாரும் பார்த்தாங்கன்னா நானும் அடிச்சிருக்கேன் தானே நினைப்பாங்க. நீ உங்க கூட உட்காந்துருக்கனால இப்படி பண்ணிருக்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க மாமா. நீ அப்படிதான் பண்ணிருக்கன்னு முடிவு பண்ணுவாங்க. பாட்டு பாட விடுங்களா, நீங்களா பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ வாயை மட்டும் குறைஞ்சு இவங்கெல்லாம் அமைதியா நடப்பட்டிருக்காங்க. நீ எதுக்குடா அப்பதான் இவ்வளவு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு அமைதியா வச்சிருக்கேன், எதுக்கா இவ்வளோ பண்றீங்க? என்னைய போது கத்துக்கோங்கடா. கால் கெசவா தாண்டா இருக்கா, அப்படி ஒரு திட்டிரம்பத்துக்கு உள்ள வச்சு ரவுண்ட் கட்டிடுவேன். மரியாதை அமைதியா இருந்துரு. யாராவது காப்பாற்றுங்க, திட்டுறாரு, பேசவே மாட்டிக்கிறாங்க. சப்பா, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருப்பாரு. இந்த பைத்தியக்கார கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். நம்ம சாமி கொண்டாடி கொடுத்து படுத்துருக்கணும். நான் பாட்டு போட போறேன், கேளுங்கடா. முதல்ல அமைதியா இரேண்டா, ஏன்டா அப்படி பண்ற? சொல்ல குட்டி மச்சான், உனக்கா ஒரே ஒரு பாட்டு பாடுறேன்டா. கேட்கறியா கேட்க மாட்டியா? சொல்லு, நீ எனக்கா கேட்குறியா? பாடு, கேட்டுதான் ஆகணும். எங்க தலையிலத்தை யாரால மாத்த முடியும்? நீ பாடு. நீ அப்ப இருந்து பாடுறேன்னு மட்டும்தான் சொல்ற, ஆனா அப்படி மட்டும் தான் பண்ற, பாட மாட்டுற. அந்த வேலை நீயும் அழைத்தாள், எனக்கா எத்தனை வாங்கினாய், உன் தோளில் ஏனியை போல் ஓடு முழுத்தன் தாங்கினாய். அழும்போது கை தந்து, அழும்போது கடை தந்து, இழப்பாற வழி தந்து, எனக்கான வாழ்வது நீதானே. அரே, என்னடா பண்ற? கத்தாதரா.
நண்பேண்டா என் செல்லக்குட்டி மச்சான் எவ்வளவு அழகா பாடுறான் எனக்காக. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இப்படிக்கா எஸ்ஐ ஓடிடுவோமா? குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். நம்மள சாத்துன்னு சாத்தி போடுவாங்களே, வச்சு ரூம்குள்ள வச்சு ரவுண்டு கட்டுவாங்களே. இதெல்லாம் பண்றது தெரிஞ்சா நீ மட்டும் வாடி ஓடுவியா? நான் வாடி பாட மாட்டேன். நான் ஒட்டான்காக வாடி ஓடுவேன் வாக்குறியா? நேரம்டா நேரம். நீங்க எப்படி எலப்பர் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு எல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தோம் பத்தியா? என்னையும் சொல்லணும்டா. எங்களை தான் முதல்ல சாத்துன்னு சாத்தணும். மச்சான் நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? கம்பு எடுத்துட்டு வரட்டா? ஏய் நீ முதல்ல மச்சாங்கிறியா மாமன்றியா? எப்ப பாரு இப்படிதான் கூப்பிடுற. மச்சாங்கிற மாமாங்கிற என்னடா உன்னை நினைப்புல வச்சிருக்க? சரி மச்சா மாமா அதெல்லாம் விடு. எப்படி கூப்பிட்டா என்ன? உனக்கு கூப்பிடணும் அவ்வளவுதான். எப்படியோ கூப்பிட்டுட்டோல. நான் பாட்டு பாடுக்காளுங்கிற அவங்கள. ஐயோ இவன் வேற புருடா கத்தாதுடா. பாட்டு தொலைடா. வேலை எவ்வளோ பாசமா இருக்கு. ஒரு பாட்டு கூட கேட்க ஓட்டுறீடா நீ. அவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ இல்லடா உட்காந்துக்கிட்டு. சரிடா பாட்டு பாடுறா. கேட்கறேன்டா நாடு. கேட்கறேன் பாட்டு தொட. எதுக்கு இத்தனை கேட்கறேன்? ஒரு ஃப்ளோல வந்து விடுடா. நான் வாழ்வன் ஒன்றஃபுல்லகு வினைத்ததெல்லாம் உணர்ச்சிலகு வானுக்கும் வெள்ளை உண்டே நட்புக்கில்லையே. தும்பு வரலாம் இன்னும் வரலாம் நண்புடன் வகுப்பெறலாம் கல்லீரி நட்புக்கில்லை முற்றுப்பில்லையே. ஐயோ டேய் என்னடா சிரிங்க கத்தாதீடா. சிரிக்கிறது பாரு. டேய் ஏன்டா இந்த வேல் பண்றீங்க? டேய் என்னடா நீ ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? வா ரூம்ல போய் படுக்க வச்சு பூட்டி விட்டு போவோம். டேய் கீழே எல்லாம் கூட்டு போனா பிரச்சனை ஆயிரும். இங்க மேல டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவோம். டேய் எவனாவது போதையில விழுந்துட்டேன்னா என்னடா செய்யுது? டேய் இந்த டோரை க்ளோஸ் பண்ணி விட்டு போவோம்டா. அங்கிட்டு தானே பால்கனி இருக்கு. இங்கிட்டு நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ரூம் மாதிரி தானே இருக்கும். இங்கிட்ட வெளியில போக முடியாது. இங்கிட்ட வெளியில போக முடியாது. இதுக்குள்ளே இருக்கட்டும் கிடக்கட்டும். நம்ம காலில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அதுவும் சரிதான். சரி நம்ம என்ன கீழே போவோமா? டேய் இவனுக்கு தூங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. தூங்காம இருக்கிறாங்க. தூங்காம இப்படியே கூட்டிட்டு போறது ஷேபா முடியலடா. டேய் நீ கூட போய் படுப்போ. இல்ல நான் இருக்கேன். அப்ப நான் அமைதியா உட்காரு. ஷேபா இவன் இதெல்லாம் எதுவும் பேச முடியாது. என்னமோ பண்ணி தொலைங்கிற போங்கடா. மாமா சூர்யா மாமா என்னங்க டேய் இது கையில ஷைலு வயசு தானே? அதுங்க ரெண்டு தான். எதுக்கு இப்படி சாக்காகுற? டேய் வந்து பார்த்தானே திட்ட மாட்டாடா. ரைட் தான் நீ சொல்றது கரெக்ட் தான். இப்படி பார்த்தானா என்னைய தூக்கி போட்டு ரவுண்டு கட்டுவாளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. உனையும் சும்மா விட்டுருவாளுங்க உனக்கு பயந்துக்கிட்டு. நல்ல இலிடா இலி. உனக்கு என்ன? ஷபா இவங்க தான் மல்கட்டாருங்க. போய் என்னன்னு பாருங்கடா. போங்கடா போய் ரெண்டு பேரும் போய் பேசி சமாளிச்சு அப்படி அனுப்பிச்சு வைங்க. இங்கிட்டு வராதபடி. நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாளுங்க. நீ சொல்லி வேணா பேசி அனுப்பிச்சு விடு போ. இவன் படுத்திருக்காண்டா. நீ போய் பேசுங்க போங்க ரெண்டு பேரும். ஆமா நீ வரும்போது சொல்லிட்டு இல்லையா? இல்லடா சும்மா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்ன நடிக்கிறீங்க? கையை விடுங்க. எங்க கூட்டு போறீங்க? அண்ணா இன்னைக்கு இருக்கு உனக்கு. வாடி சும்மா கத்தாது. அடி பாவி என்ன எனக்கு இருக்குன்ட்டு போறா? எவன் பண்ணாலும் நான் தான் பலியாடா. இந்த பிரபஞ்சத்துல உயிர் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல இவங்க வேற பண்றதுக்கெல்லாம் நான் பலியாட ஆகிட்டு இருக்கேன். ஐயோ இறைவா என்னது செய்யறது தெரியல. சரி விடுமாமா பாத்துக்கலாம். ஏண்டா நீ எல்லாம் உள்ளுக்கோடிய வச்சு அமைக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் அவ எது சொன்னாலும் என் கையில எதுவுமே இல்லை. என்னைய பார்த்து திட்டிட்டு போறா. அவள் திருப்பி இன்னைக்கு என் பொண்டாட்டிட்ட வேற மாட்டி கொடுப்பாளே இவ. ஐயோ ஒவ்வொருத்தனும் ரவுண்டு கட்டுவாங்களே. சரி விடுமாமா பாத்துக்கலாம். இங்க பாருங்கடா டேய் எவனாவது இனிமேல் இதுக்காக என்னை கூப்பிட்டீங்க. என்னை கூப்பிட்டு பாருங்கடா. அப்புறம் இருக்குடா கூப்பிட்டு பாருங்க. நான் வரனா இல்லைன்னு மட்டும் பாருடா. நான் வந்துட்டேன்னு நீ செருப்பால் அடிங்கடா. மாமா என்ன மாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னை தூக்கிட்டு வந்துட மாட்டோம். டேய் இன்ச்சு ஓடி போயிரு. காலு கெசவா இருக்க. எத்து தள்ளி விட்டுரு ஊட்டி விட்டுருன்றதுக்கு படி வழியா ஓடி போயிரு. டேய் எங்கடா அவன்கிட்ட கூட்டு போங்கடா. ராஜாட்ட கூட்டு போடா. அவன் இல்லாம இருக்க முடியாதுடா.
இவர் அமைதியா இருந்துருங்க, இப்படியே கத்தி கத்தி தான் கீழே இருந்தவளுங்க எல்லாம் மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வரிசைக்கா வருவாளுங்களே, நீ பொண்டாட்டி வேலை வந்து நீ ரவுண்டு கட்டுவாளே, அமைதியா இருந்துரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க இருந்து இன்ச்சு போல தான் முதல்ல எனக்கு பாதுகாப்பு. மாமா புலம்பாத மாமா, ஏன் மாமா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? சொல்லுவாடா, ஏன் சொல்ல மாட்ட? மாமா அங்க மட்டும் பார்க்காதம்மா, இங்கிட்ட உங்க அண்ணே மாறு அத்தனை பேரும் படுத்திருக்காங்க, இங்கேயும் பாத்துக்க. இருக்குடா, எல்லாத்துக்கும் நாளைக்கு காலையில. இதான் சாக்குன்னு அத்தனை பேர் டா போட்டு சொல்லிட்டாமா. பிலீவ் மீ, நான்லாம் பண்ணவே இல்லடா. நாளை நீ உன் மேல ப்ராமிஸா நான் பண்ணலடா. மாமா ஐ ஹேட் யூ. மச்சான், அவ ஹேட்டியூ சொல்லிட்டு போனா போட்டுண்டா. டேய் மச்சான், ஐ லவ் யூடா மச்சான். ஐயோ, இது வேற நேரங்களை தெரியாம அப்படி சொல்லாதுடாமா. போங்க, நான் போறேன். மாம்சே, இப்படியே உட்காந்துனா உட்காந்துட்டே இருக்க. போ மாம்சே, டக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க. நல்ல வெள்ளடா சொல்ல, இப்ப ஞாபகம் சின்ன போய் சப்பாதில படுத்துட்டு வரேன்டா. நில்ற மச்சான். ஆசாட்டிங்களா, உங்களுக்குலாம் சுத்தி தான் போடணும். அதெல்லாம் உங்க பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டு போய் சுத்தி போடுவோம். நம்ம நல்லபடியா முடிஞ்சது எல்லாமே. இனி அடுத்தடுத்து நம்ம என்ன வேலைகள்னு பார்ப்போம். எல்லாம் உங்களுக்கு இப்போ இங்கே முன்னாடி வந்துருங்க. ஆமாம், நான் அப்புறம் தூக்கிட்டு வந்துடுவோம் நாங்கள், பார்த்துக்கோங்க. ஐயோ, சும்மா இருங்களாண்டி, ஏன் இப்படி பண்ணுறீங்க? காலையிலேருந்து நீ பாடு படுத்திட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து. இதில் எல்லாம் கீழே நிற்கிதுங்க. ஒருத்தரையும் மேலே கூப்பிட்டா வரமாட்டாங்க. உங்கள் பிள்ளைங்கெல்லாம் பாருங்க, எல்லாம் கீழே நிற்கிறதா. எல்லாத்தையும் வரிசையாக வர சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல வைங்க, அடுத்தடுத்து வச்சுட்டு வரிசைக்கு கீழே போவோம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அப்புறம் கீழே இருக்கிறவங்களாம் வந்து ஒருத்தராக வந்து வச்சுட்டு போட்டோம். ஆமாம், நீ நம்ம இங்கே இருக்கிறவங்களாம் வச்சுட்டு போவோம். இனி அடுத்த கீழே இருக்கிறவங்களாம் ஒருத்தராக மேலே ஏறி வந்து பிள்ளைங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சுடட்டும். வாங்க, நம்ம ஒருத்தரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுடுங்க, ஒருத்தராக வச்சுட்டு வைக்கட்டும். சரிம்மா, நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எங்கடி சந்தன குங்குமத்தட்டை எடுங்கடி, எடுத்து வைங்கடி. இந்த எடுத்துகிட்டு வரேம்மா. என்னங்க? என்னம்மா? ஒன்றும் இல்லை, சாரி பூ எல்லாம் வச்சுருக்கேன்ல, உட்காந்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. அத்தைகிட்ட சொல்றேன், ரூமுக்கு போயிட்டு வரியா? கொஞ்ச நேரம் ஆகட்டும், நீங்களே கூட்டு போங்க அப்புறமா. அப்படியா? பாப்பா, முத தடவை கல்யாணம் நடக்கும் போது கூட நான் ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதா அந்த பதட்டத்தோட உன்னை உன் கழுத்துல நான் தாலி கட்டினேம்மா. ஆனால் இப்போ 2வது தடவை தாலி கட்டும் போது எனக்கு உரிமைப்பட்டவ, எனக்கு உரிமையானவ உன் கழுத்துல தொட்டு தாலி கட்டும் போது எனக்கு ஒரு எவ்வளோ சந்தோஷம். நான் முதல் தடவை கட்டினதை விட 2வது தடவை உன் கழுத்துல தாலி கட்டும் போதாண்டா அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. எனக்கு இனிதானம்மா உன்னை ரசிச்சுக்கிட்டு உன் கழுத்துல தாலி கட்டினேன்டா. ஆமாங்க, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நமக்கு கல்யாணம் நடந்தப்போ கூட ரொம்ப பதட்டத்தோட பயத்தோட நான் அவ்வளோ பயம் தெரியுமா. நீங்கள் எனக்கு கிடைப்பீங்களா கிடைக்க மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பயத்தோடு இருந்தேன். அப்போ எனக்கு அழுகையாக வந்துச்சு. ஆனால் சொன்னீங்க நீங்கள் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்க. அதனால நான் அப்போ அமைதியாக இருந்தேன். ஆனால் இந்த தடவை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. திருப்பி உங்கள் கையால் இந்த தாலியை வாங்கும்போது அதை விட எனக்கு பல மடங்கு சந்தோஷமாக இருக்குங்க. I love you. I love you so much. என் பொண்டாட்டி எதுக்காகவும் அழுவக்கூடாதுன்னு நான் உனக்கு இல்லாம வேற யாருக்கு? நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான். ஐ லவ் யூ நீ செல்ல பொண்டாட்டி. மாமா, I love you. நான் இங்கே தான் நீ ரெண்டு கட்டினேன். ஐ லவ் யூ ஐ லவ் யூலாம் சொல்ல முடியாது, புடி. நீங்கள் பண்ணலான்னு சொல்லுவோன்னு புரிஞ்சுக்கிட்டே மாமா. அப்புறம் ஏன் மாமா இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்க? இது பாரு, அமைதியா இருந்துரு. நீ நைட்டு ஃபுல்லாக வச்சு ரவுண்டு கட்டிட்டு இப்போ சாரி மாமாவா கொண்டுருவேன். பொண்ணு அமைதியாக உட்காந்துரு, நீ கட் மாமா முடியாது ஷீலு, முடியாது. சாரி மாமா. செவி கேட்கல. மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷமாம்மா. ஏன் மாமா என் மேலே ஒரு மாதிரி கோவமாகவே பேசுகிறீங்க? உன் மேல எனக்கு என்னடா கோவம்? எந்த கோவம் இல்லை. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா மாமா? சே அப்படிலாம் இல்லடா. அண்ணி வாங்க, நீ டக்குன்னு வந்து பிள்ளைங்களுக்கு சந்தன குங்குமத்தை வச்சுடுங்க. அந்த வரேம்மா.
அடுத்தடுத்து வச்சு விடுங்க. எல்லாரும் யாரும் சொல்லுங்க மேலே. இந்த வர சொல்கிறேம்மா. நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே, நானோனை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே